அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கங்கை எப்படி பூலோகம் வந்தாள் பார்க்கலாமா? ஆதி காலத்தில் அயோத்தியை ஆண்ட இஷவாகு குலத்தில் பிறந்த சகரர் என்பவர். இவர் குழந்தை பேரின்மையால் இறைவனை வேண்டி தவம் செய்ததின் பயனாய் அவரது முதல் மனைவி சுமதிக்கு 60,000 குழந்தைகளும், இரண்டாவது மனைவி கேசினி என்பவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தன. சில காலம் கழித்து சகரர் அஸ்வமேத யாகம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார். சகரர் அஸ்வமேத யாகம் செய்தால் தன்னுடைய பதவி போய்விடுமோ என்று அஞ்சிய இந்திரன் யாக குதிரையை மறைத்து வைக்க குதிரையை தூக்கி சென்று பாதாள லோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில மகரிஷியின் ஆசிரமத்தில் மறைத்து வைத்து விட்டார். அந்த குதிரையை தேடி சென்ற சகரரின் புதல்வர்கள் 60,000 பேரும் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரை இருப்பதைக் கண்டு கபிலரை திட்டியதுடன் அவரின் தவத்தையும் கலைத்தனர். கோபம் அடைந்த கபில மகரிஷி அவர்களை சபித்து சாம்பலாக்கி விட்டார். அனைத்தையும் அறிந்த சகரர் மன்னன் கபிலரை வணங்கி அவரை புதல்வர்களை மன்னிக்குமாறும் அவர்கள் சாப விமோச்சனம் தந்து நெற்கடி அடைவதற்கு வழி சொல்லுமாறும் கேட்டுக்கொண்டார். சகரரின் வேண்டுகோளை ஏற்ற கபில மகரிஷி மேலுலகத்தில் இருக்கும் கங்கையை பூலோகம் வரவழைத்து இந்த சாம்பலை புனிதப்படுத்தினால் உன் புத்திரர்கள் நற்கதி அடைவார்கள் என்று விமோச்சனம் கூறினார். ஆனால் இது சாத்தியப்படாதே என்று எண்ணிய சகரர் அவரின் இரண்டாவது மனைவியான புதல்வன் நாட்டின் அரச பதவி ஏற்றுக்கொள்ள செய்தார். அவனுக்கு பின் அவனது புதல்வன் பகீரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது தமது முன்னோர்கள் 60,000 பேருக்கு நடந்ததை தெரிந்து கொண்டார். பின்பு நாட்டை துறந்து கங்கையை பூலோகம் கொண்டு வர பிரம்மதேவரை நினைத்து காட்டில் கடும் தவம் இயற்றினார் பகீரதன். அவரின் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் மகிழ்ந்து ஆலோசனை கூறினார். பிரம்மாவின் ஆலோசனைப்படி பகீரதன் விண்ணுலகம் சென்று அங்கே கங்கையை பார்த்து வணங்கி தன் முன்னோர்களுக்கு நடந்தவற்றை கூறினார். அதற்கு கங்கை சொன்னாள், பகீரதா, நான் பூமிக்கு வர சம்மதிக்கிறேன். ஆனால் நான் விண்ணிலிருந்து பூமிக்கு வருகையில் அந்த வேகத்தை பூமி தாங்க மாட்டாள். நான் வரும் வேகத்தை என்னால் குறைக்கவும் இயலாது. என்னை எவரேனும் தாங்கி பிடித்து மெல்ல மெல்ல பூமியில் விட ஏற்பாடு செய்தால் நான் வருகின்றேன் என்று கூறினார். பகீரதனும் விண்ணுலகத்து தேவர்களிடமும் பராக்கிரமசாலிகளிடம் கங்கையின் வேண்டுகோளை கூறி அவர்களை வந்து கங்கையை தாங்கி பிடிக்க வேண்டினான். ஆனால் கங்கையின் உண்மையான வேகம் அறிந்த அனைவரும் மறுத்துவிட்டனர். அதன் பிறகு மகாவிஷ்ணுவை வேண்டினார் பகீரதன். அவர் சொன்னார், இந்த செயல் ஈசன் ஒருவரால் மட்டுமே இயலும். அவரே கங்கையை கட்டுப்படுத்த வல்லவர். அவரை தியானித்து தவம் செய், அவர் அருளை பெறு என்று கூறினார் மகாவிஷ்ணு. பகீரதனும் ஈசனை குறித்து தவம் இருந்து வேண்டினான். மனமகிழ்ந்த ஈசனும் அவனுக்கு காட்சியளித்து உனக்கு உதவுகின்றேன் என்றும் வாக்கு கொடுத்தார். கங்கை பூமிக்கு வரும்போது எனது சடாபரத்தை விழித்து பிடிக்கின்றேன். கங்கை அதிலே குதிக்கட்டும். அதிலிருந்து அவளை கீழே பாய்ந்து தவள செய்து விடுகின்றேன் என்றும் கூறினார். பகீரதனும் கங்கையிடம் ஈசனின் உதவியை குறித்து தெரிவிக்க அவளும் மகிழ்வோடு சப்தமிட்டு கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்தாள். ஈசன் தன் சடையை விரித்து பிடித்தார். அப்பொழுது கங்கைக்குள் அகங்காரம் புகுந்தது. நான் மிகவும் வேகமாக வருகின்றேன். என் ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்க இயலுமா என்று யோசித்தார். எல்லாம் வல்ல ஈசன் கங்கையின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார். நதி ரூபத்தில் அவளுடைய நீரோட்டத்தை தன் சடையிலே முடிந்து சுருட்டி விட்டார். திணறிப்போன கங்கை வெளிவர முடியாமல் தவித்து தன் அகங்காரத்தை போக்கிக் கொண்டார். பகீரதனோ கங்கையை காணாமல் கலக்கமடைந்தான். ஈசனை நோக்கி மீண்டும் ஒற்றை காலில் தவம் இருந்தான். பகீரதன் முன் தோன்றிய ஈசன் கங்கையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டியே தாம் இவ்விதம் செய்ததாக கூறிவிட்டு கங்கையே மெல்ல மெல்ல வெளியே விட்டார். அவள் அப்படியே தாங்கிக் கொண்டு இமயத்தில் கங்கை பாயத் தொடங்கினாள். பகீரதன் அவளை பின்தொடர்ந்தான். வழியில் ஜானவி என்னும் ரிஷியின் ஆசிரமம் இருந்தது. கங்கை வந்த வேகத்தில் அந்த ஆசிரமத்தை முற்றிலும் நீரால் அழித்து முனிவரையும் உருட்டி தள்ள ஆயத்தமானாள் கங்கை. கோபம் கொண்ட முனிவர் கங்கையை அப்படியே தன் கைகளால் எடுத்து அள்ளி குடித்து விட்டார். கங்கை மீண்டும் சிறைப்பட்டாள். பகீரதன் கலங்கியே போனான்.
முனிவரின் கால்களில் வீழ்ந்து வணங்கி தன் ஆற்றாமையையும் கங்கைக்காக தான் மன்னிப்பு கூறுவதாகவும் தெரிவித்தார். அவன் நிலை கண்டு இறங்கிய ஜானவி முனிவர் கங்கையை தம் செவி வழியே மிக மிக மெதுவாக விட்டார். இதன் பிறகு தடை ஏதும் இல்லாமல் பாய்ந்த கங்கையை பாதாளம் அழைத்து சென்றான் பகீரதன். அங்கே கபில முனிவரை சந்தித்து ஆசிகள் பெற்றுக்கொண்டு தம் மூதாதையரின் சாம்பலை கங்கை நீரில் நனைத்து புனிதமாக்கினான். சகரரின் புத்திரர்கள் 66 பேருக்கும் நற்கதி கிடைத்தது. அன்று முதலே கங்கை பூமியில் பாய ஆரம்பித்தது. இவனால் கங்கை கௌரவம் பெற்றதால் கங்கைக்கு பாக்ரதி என திருநாமமும் ஏற்பட்டது. இதனால் சிவபெருமானுக்கு கங்காதரன் என்ற பெயரும் உண்டு. இமயமலையில் உத்தரகாண்டம் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரியில் தொடங்குகின்றது இந்த கங்கை என்கின்ற பாகிரதி நதியானது. நன்றி, வணக்கம்.